SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லா காங்கிரஸ் ஆட்சியின் போது மத்திய நிதியமைச்சராக சிதம்பரம் இருந்தார். அவரது பதவியை தவறாக பயன்படுத்தி சிதம்பரத்தின் மகன் கார்த்தி முறைகேடு செய்ததாக குற்றச்சாட்டுகள் எழுந்தது. குறிப்பாக INS மீடியா வழக்கு தொடர்பாக அவர் மீது புகார் கூறப்பட்டது. இதையடுத்து 2018இல் கார்த்தி கைதானார். பின்னர் சிதம்பரமும் கைது செய்யப்பட்டு விடுதலையானார். இந்நிலையில் வெளிநாட்டு மதுபான நிறுவனத்துக்கு உதவ லஞ்சம் பெற்றதாக காங்கிரஸ் MP கார்த்தி மீது CBI புதிய ஊழல் வழக்கு பதிவு செய்துள்ளது. இங்கிலாந்தின் ஸ்காட்லாந்தைச் சேர்ந்த டியாஜியோ நிறுவனம் தனது தயாரிப்பான ஜானி வாக்கர் விஸ்கியை இந்தியாவில் இறக்குமதி செய்து வந்தது. டியூட்டி ஃப்ரீ எனப்படும் வரியில்லாமல் இறக்குமதி செய்து விற்பனையில் ஈடுபட்டது. வரியில்லாத வெளிநாட்டு மதுபானங்களை விற்பதற்கு இந்திய சுற்றுலா மேம்பாட்டுக் கழகம் அனுமதி அளிக்கும். முறைகேடு புகாரை தொடர்ந்து 2005இல் ஜானி வாக்கர் விஸ்கிக்கு தடை விதிக்கப்பட்டது. இந்தியாவில் அந்த நிறுவனத்தின் மொத்த விற்பனையில் 70% இந்த விஸ்கியை இடம்பெற்றிருந்தது. இதனால் டியாஜியோ குழுமத்தின் இந்திய வணிகத்தில் பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து இந்திய சுற்றுலா மேம்பாட்டுக் கழகம் விதித்த தடையை நீக்க உதவுமாறு கார்த்தி சிதம்பரத்தை டியாஜியோ குழுமம் அணுகியது. அதற்காக அவரது அட்வான்டேஜ் ஸ்ட்ராட்டஜிக் கன்சல்டிங் நிறுவனம் மூலம் 13 லட்சம் ரூபாயை கார்த்தி ஆலோசனை கட்டணமாக பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து CBI தாக்கல் செய்துள்ள முதல் தகவல் அறிக்கையில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அட்வான்டேஜ் ஸ்ட்ராட்டஜிக் கன்சல்டிங் என்கிற நிறுவனம் கார்த்தி மற்றும் அவரது நெருங்கிய கூட்டாளியான பாஸ்கரராமன் ஆகியோருக்கு சொந்தமான நிறுவனமாகும். இதேபோல தமிழகத்தில் உள்ள வேறு சில நிறுவனங்கள் மீதும் இந்த வழக்கு தொடர்பாக CBI குற்றம் சாட்டியுள்ளது. ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சியில் சிதம்பரம் மத்திய உள்துறை அமைச்சராக இருந்தபோது அவரது மகன் கார்த்தியின் பரிந்துரையின் பேரில் சீனாவைச் சேர்ந்த 263 பேருக்கு சட்டவிரோதமாக விசா வழங்கப்பட்டதாக கூறி CBI வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது.